Good evening to everyone. Welcome back to Investment Achievement. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில். எத்தனை நாளுக்கு தான் ஸ்டாக்ஸே ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்குது, எனக்கும் போர் அடிக்குது. ஓகே, இன்னைக்கு ஒரு கேண்டிலையும் சொல்லி கொடுத்து அந்த கேண்டில் இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த ஸ்டாக்ல சொன்னோம், எதனால சொன்னோம், அந்த ஸ்டாக் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட், என்ன சொல்றது, லாங் டேர்ம் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் அண்ட் தென் மல்டி இயர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. அந்த மந்த்லி கேண்டலும் ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டலா வந்திருக்கு. இப்போ முதல்ல அந்த புல்லிஷ் ஹேமர் கேண்டல்னா என்ன, ஏன் இந்த கேண்டலுக்கு எல்லாருமே ஹேமர் ஹேமர்னுட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டு பயப்படுறாங்க அப்படின்றதுக்கு உண்டான டீடைல்ஸை பார்த்துருவோம். புல்லிஷ் ஹேமர் கேண்டல் ஏன் பவர்ஃபுல் கேண்டல், இந்த கேண்டல் வந்தா ஏன் எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல அந்த கேண்டலுடைய பவர் என்ன, அதனுடைய ஒரு பையருடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு கிளியரா தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட இந்த கேண்டலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பிகைனர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு கேண்டலுமே தெரியாது, ஆனா இந்த ஒரு கேண்டல் நான் தெரிஞ்சுக்கிட்டா சம்பாதிக்க முடியுமானா கட்டாயம் சம்பாதிக்க முடியும். இந்த கேண்டலுடைய டெப்த், அதனுடைய முழு அர்த்தம் நம்மளுக்கு புரியணும். சும்மா எல்லாருமே சொல்லுவாங்க புல்லிஷ் ஹேமர், அந்த புல்லிஷ் ஹேமர், அந்த புல்லிஷ் ஹேமர் வந்தா போய் பை பண்ணிடலாம். அந்த அர்த்தங்கள் தெரியணும். நிறைய பேருக்கு பேசிடுவாங்க, வார்த்தையை சொல்லிடுவாங்க, அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. அப்போ அந்த விளக்கம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும், ஒரு கான்பிடென்ட் இருக்கும். அப்போ இந்த கேண்டல்ல என்ன நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் இருக்கு, ஒரு கான்பிடென்ட் இருக்கு அப்படின்ட்டு டீட்டெயில் தான் பார்ப்போம். இப்போ இந்த பிரைஸ் இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3 பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். 1 ஓப்பன் பிரைஸ் அண்ட் தென் 2 க்ளோஸ் பிரைஸ் அண்ட் டே லோ. அப்போ இந்த கேண்டல் எப்படி உருவாயிருக்கு, இந்த கேண்டல் என்ன சொல்லுது, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இந்த கேண்டல் ஓப்பன் ஆகின பிரைஸ் 100 ரூபாய். இந்த 100 ரூபாயில இருந்து ஜஸ்ட் எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 ருபீஸ் தான் மேல ஏறி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் பையர்ஸ் இருக்கிறாங்கன்னா 20% ஆஃப் பையர்ஸ் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா கட்டாயம் அது தவறு. ஏன், எதனால யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது என்னென்ன ஒளிஞ்சு கொண்டு இருக்கிற விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 ரூபாயில இருந்து அந்த பிரைஸ் எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கு. அப்போ 100 ரூபாயில இருந்து இந்த பிரைஸ் 50 ரூபாய் அவர்களும் கீழே வந்திருக்கு. அப்ப இந்த 50 ரூபாயில யாருடைய டாமினேஷன் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லருடைய டாமினேஷன் இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்ப 100 ரூபாயில இருந்து யார் முதல்ல கீழே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க, செல்லர். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் செல்லருடைய டாமினேஷன் இருக்கு, 100 to 50. அப்போ கிட்டத்தட்ட 50% ஆஃப் செல்லருடைய டாமினேஷன் இருந்திருக்கு. இப்போ இன்னொரு விதமா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிம்பிள் ஃபார்முலா தெரியாம தான் நிறைய பேர் மார்க்கெட்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது என்ன சார் இன்னொரு ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி மேல இருந்து 50% கீழே இறங்கிட்டாங்க. அப்போ 50ல இருந்து இந்த 120க்கு யார் டாமினேட் பண்ணிருக்காங்க, அப்போ இங்க இருந்து யார் இந்த பிரைஸ மேல தூக்கிட்டு சஸ்டைனபிளா வச்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பையர்ஸ். பையருடைய டாமினேஷன் உள்ள இருந்திருக்கு. புரியுதுங்களா? அப்போ மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓபன் ஆனதுல இருந்து அது ஒரு பியரிஷா கீழே வந்திருக்கு. கீழே இருந்து மார்க்கெட் 50 ரூபாயில இருந்து 120 ரூபாய்க்கு. அப்ப இங்க யாருடைய டாமினேஷன் அதிகமா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 70% பையர் உள்ள இருக்கிறாங்க. பையருடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, 70%. 50% செல்லர் வந்திருக்கிறாங்க. அந்த செல்லரை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு பையர் மீண்டும் இந்த கேண்டலை மேல தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு புல்லிஷ் ஹேமருடைய ஸ்பெசிபிக்கான ஒரு பவர் அப்படின்றத சொல்லலாம். இந்த கேண்டல் எங்க வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாக்கை சொன்னோம். அந்த ஸ்டாக்கை சொல்லும் போது இது ஒரு மல்டி பேட்சர் ஆகக்கூடிய நிறுவனங்க வாங்கி வைங்க ஃபார்மா செக்டர்ல அப்படின்ட்டு சொன்னோம். அந்த ஸ்டாக் என்ன, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ். நான் கிட்டத்தட்ட என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4th வீடியோவை கொடுத்தேன். இந்த இடத்துல ஒரு மந்த்லி கேண்டல் பிரேக் அவுட் வந்திருக்கு. கட்டாயம் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னுட்டு இன்னைக்கு அந்த ஸ்டாக் சிங்கிள் ஒரே ஒரு கேண்டல் பிரிண்டிங்ல எவ்வளவு தூரம் நம்ம சொன்ன ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் பொட்டன்ஷியலா மேல போயிருக்கு அப்படின்றத அதை போய் பார்ப்போம். ஓகே, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் நம்ம எந்த பிரைஸ்ல பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஒரு 380 rupeesல இந்த ரேஞ்சில் பை கொடுத்தோம். அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த கேண்டல் வந்திருக்கு, சி இந்த இடத்துல ஒரு டே ஃப்ரேம்ல வந்து ஒரு வீக்லி வைஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் ஹேமர் இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டை ஃபார்மேஷன் பண்ணது, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கோசரம் ஆக்ட் ஆகுது. அண்ட் தென் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிறது சிங்கிள் கேண்டல் ஃபார்மேஷன் மெத்தட். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரே ஒரு கேண்டலை மட்டும் ப்ரெடிக்ஷன் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்றது தான் சிங்கிள் கேண்டில் ப்ரெடிக்ஷன் மெத்தட். அப்போ இந்த சப்போர்ட்ல வந்துட்டு நம்ம இங்க சொல்லல, மார்க்கெட் இங்க பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது சொல்றோம். அப்ப அந்த ஜோனை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு மார்க் பண்றோம். அப்ப இது என்னது, இது ஒரு ஜோனா போடுறோம். இப்போ வந்து மந்த்லி வைஸ்ல கன்வெர்ட் பண்றோம். மந்த்லி கேண்டல்ல என்ன நடந்திருக்கு கிளீனா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட்டுக்கு மேல ஒரு கேண்டல். அப்போ இது என்ன கேண்டல் தெரியுதுங்களா, ஒரு மந்த்லி வைஸ்ல ஒரு சப்போர்ட்ல ஒரு ஹேமர் அப்படி பிரிண்ட் அடிச்ச உடனே இன்னைக்கு அந்த கேண்டில் இதே ஒரே ஒரு கேண்டலை வச்சு நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இப்போ அந்த ஸ்டாக் என்ன பிரைஸ்ல ஷூட் அப் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்த அந்த 380ல இருந்து கிட்டத்தட்ட 160% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துடுச்சு. இப்போ மீண்டும் ஒரு ஸ்டாக் இருக்கு, சேம் இதே மாதிரி ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டல் வந்திருக்கு. அந்த ஸ்டாக் என்னன்றத பார்ப்போம். இதை வந்து அப்கமிங் டேஸஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறது. ஸ்டாக்ஸ் வந்து எப்பவுமே ரேண்டமிக்கா தான் மூவ் ஆகும். எந்த இடத்துல இந்த கேண்டில் வந்தாலும் உடனே மேல போகணும்ட்டு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அந்த ஸ்டாக்குக்கு சச் எ டைம்ல ஒரு நெகட்டிவ் பயாஸ் நியூஸஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல டைரக்ஷன் மாறும். அந்த டைரக்ஷன் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு கரெக்ஷனா இருக்கலாம். அதெல்லாம் கரெக்டா சிங்கிள் கேண்டில், டபுள் கேண்டில், ட்ரிபிள் கேண்டில் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ன்றத கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட்ல பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஓகே, இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக்ல எந்த இடத்துல வந்திருக்கு, இப்போ இந்த ஸ்டாக்ல இந்த கேண்டில் என்ன சொல்லுது, அப்போ நம்ம என்ன கேண்டலை பத்தி படிச்சோம், இப்போ அந்த கேண்டில் இங்க வந்திருக்கா, ஒரு புல்லிஷ் ஹேமர் வந்திருக்கா, எக்ஸாக்டா வந்திருக்கு. இப்போ வந்திருக்கிற லொகேஷன் எந்த லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளீனா ஒரு மல்டியர் கன்சல்டேஷன் பிரேக் அவுட். அதாவது ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் பெரிய ஒரு கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த பெரிய கன்சல்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 100 ரூபாயில இருந்து இந்த 306 ரூபாய்க்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாவே 2020ல இருந்து அரௌண்ட் 24 கிட்டத்தட்ட 4 வருஷமா ஒரு ரேஞ்சுக்குள்ள சுத்தி இருந்து ஒரு பிரேக் வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டலும் வந்திருக்கு. அப்கமிங் டேஸ்ல இந்த ஸ்டாக்கை பார்ப்போம். இப்பயும் சொல்றேன், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். யாரையுமே போய் பை பண்ணுங்க அப்படின்ட்டு மோட்டிவ் பண்ணக்கூடிய வீடியோ இல்ல, லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். முறையான பயிற்சியும் அதற்குண்டான திறமையும் உங்களுக்கு எப்ப நீங்க வளர்த்து கொள்றீங்களோ அப்பதான் இந்த மார்க்கெட்ல பெரிய பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் தட்டி விடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல நம்மளுடைய சேனலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.